Hello everyone. In this video, we are going to see the answers for class 5 Ennum Eluthum English workbook term 3 exercise numbers from 1.11 to 1.16. Exercise number 1.11. Fill in the blanks. Mani helped Renu to lift these two boxes. They were too heavy. I went out to buy a book, so I left the keys by the doorstep and said goodbye to my neighbor. Nitya has two pencils. Those pencils are too long to write fast. This is Jansi. She said bye to her mother and went by bicycle to buy some fruits. Exercise number 1.12. Match the words and complete the passage. Sun, day, water, melons, afternoon, motor, cycle, play, ground, வாலிபால். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஃபில்லப்பில் நம்ம ஃபில் பண்ணி எழுத போகிறோம். இட் வாஸ் சண்டே. ஷாந்தி வெண்ட் அவுட் ஆன் ஹர் மோட்டார் சைக்கிள். ஷி வாண்டட் டு பிளே வாலிபால் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இட் வாஸ் சன்னி. ஆன் ஹர் வே ஷி saw many watermelons in the field. The gardener gave her a big slice of it. She met her friends in the afternoon. They had lunch together in the playground and left home in the evening. Exercise number 1.13. Rewrite the letter with the correct words. Banu writes a letter to her mother about her trip. Help her choose the correct homophone words. ஹோமோஃபோன்ஸ்னால் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், ஒரே சவுண்ட் உள்ள வேர்ட்ஸ் பட் மீனிங்லேயும் ஸ்பெல்லிங்லேயும் டிஃபர் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் தான் ஹோமோஃபோன்ஸ். இங்கே அது மாதிரியான வேர்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரெக்டானது எதுவோ அந்த சென்டென்ஸில் அந்த இடத்துல எந்த வேர்டு பொருத்தமாக இருக்குமோ அதை வச்சு நம்ம இங்கே இந்த லெட்டரை திருப்பி எழுத போகிறோம். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக எழுதின லெட்டரையே படிச்சிடுறேன் உங்களுக்கு. Dear Mom, I am fine. We came to Madurai at 6 o'clock. Then we went to a garden nearby. There were many flowers in the garden. The sight of the whole garden was beautiful. In some places, water poured from the fountain. There was a lake. We had a sail in the boat in the lake. I enjoyed the trip. We will meet on Monday. Bye, Mom. Yours lovingly, R. Banu. Exercise number 1.14. Choose and shade the correct picture for the sentence. For sentence, Hema enjoys to read detective stories in her free time. இந்த பிக்சர் இதை புக்ஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஷேட் பண்ணியிருக்கோம். He makes a statue from the rock. ராக்லேருந்து ஸ்டாச்சு பண்ணுறது இந்த பிக்சர் தான். ஸோ இதை நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன், சோனு went to the museum with his family. இது இங்கே மியூசியம் மாதிரி இருக்குது. இந்த மூணில் இது தான். ஸோ இதை ஷேட் பண்ணியிருக்கோம். ஜெயா wears a beautiful diamond necklace. ஸோ இதுக்கு பொருத்தமானது இது தான். ஸோ இந்த பிக்சரை நாம் இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். Exercise number 1.15. Tick the correct meaning of the underlined word. இந்த சென்டென்சஸில் ஒரு வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கு. அந்த வேர்டுக்குரிய கரெக்டான மீனிங்கை நம்ம டிக் பண்ண போகிறோம். My mother presented me a diamond ring. Presentedனா gifted. The dog barks at the stranger. Strangerனா unknown person. The boy threw a fake snake on his friends. Fake அப்படின்னா false. People visit museum to see the ancient things. Ancient அப்படின்னா old.
Exercise number 1.16. Rewrite the sentence using the correct meaning of the underlined word. இங்கேயும் 4 words இங்கே ரேண்டமாக கொடுத்துட்டாங்க. 4 sentencesல ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வேர்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுத போகிறோம். ரவி ரிப்போர்ட்டட் த போலீஸ் அபவுட் த ராபரி. இந்த ராபரி எடுத்துகிட்டு தெஃப்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக அதை எழுதியிருக்கோம். ரவி ரிப்போர்ட்டட் த போலீஸ் அபவுட் த தெஃப்ட். த போலீஸ் ரிசீவ்ட் சம் மெசேஜ் ஃப்ரம் த சீக்ரெட் நம்பர். மெசேஜ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன். ஸோ அதை வச்சு எழுதியிருக்கோம். த போலீஸ் ரிசீவ்ட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சீக்ரெட் நம்பர். த ஸ்டூடெண்ட் வாட்ச்ட் த கிளாஸ் கீன்லி. வாட்ச்ட் அப்படின்னா அப்சர்வ்ட். ஸோ த ஸ்டூடெண்ட் அப்சர்வ்ட் த கிளாஸ் கீன்லி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃபோர்த் ஒன், ஆனந்தி டிஸ்கைஸ்ட் ஹர்செல்ஃப் லைக் எ பிரின்சஸ். டிஸ்கைஸ்ட் அப்படின்னா ட்ரெஸ்ட் அப். ஸோ ஆனந்தி ட்ரெஸ்ட் அப் ஹர்செல்ஃப் லைக் எ பிரின்சஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். Thank you for watching this video.